friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ரெசிபி. இத வந்துட்டு லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சு ஒரு இட்லி மஞ்சூரியன் அத நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த சூப்பரான இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்யறது அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழ இருக்கிற subscribe பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது இன்னைக்கு காலையில செஞ்ச இட்லி நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தேன். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க மஞ்சூரி செய்யறதுன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப சாஃப்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹேண்டில் பண்றது கஷ்டம். ஸோ உங்களுக்கு தேவையான சைஸ்ல இதை நம்ம வெட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா போட்டுக்கலாம், ரொம்ப சின்ன சின்னதா இல்லாம. இந்த மாதிரியே எல்லா இட்லியும் நம்ம வெட்டிக்கலாம். இப்போ எல்லா இட்லியும் நம்ம இந்த மாதிரி கியூப்ஸா வெட்டி வச்சாச்சு. இப்போ இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்துட்டு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கியூப்ஸ் மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி குடமிளகாவும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய கியூப்ஸாக வெட்டி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி டயக்னலாக வெட்டி வச்சிருக்கேன். கொஞ்சமாக பூண்டு ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் இஞ்சி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வெங்காயம் பொடியாக வெட்டாமல் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு முட்டைக்கோஸ் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நமக்கு சாஸ் எல்லாம் வேணும். என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம்னா, வினிகர் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், இது வந்துட்டு டொமேட்டோ சாஸ் இது வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு, சோயா சாஸ் ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து ரெட் சில்லி சாஸ் இது வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஜாஸ்தியாக. இப்போ நம்ம இந்த இட்லியை போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பஜ்ஜி மாவு மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் இந்த ப்ராசஸ் செய்யாமல் நேரடியாக நீங்கள் வந்துட்டு இட்லியை வந்துட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு பெரட்டி அதுக்கப்புறம் கூட செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக நம்ம இது செய்கிறோம். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கோங்க. சோள மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். பேட்டருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. இட்லிலையும் உப்பு இருக்கும், அதனால சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டால் போதும். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்துட்டு ஒரு பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பஜ்ஜி மாவு மாதிரி, கொஞ்சம் தின்னான பஜ்ஜி மாவு மாதிரி. பாருங்க நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தின்னா இருந்தால் போதும், ரொம்ப திக்காக செய்வேனா இப்போ ரொம்ப மொந்தைய ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகிடும் இட்லிக்கு மேலே. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பேட்டரில் வந்துட்டு இட்லியை டிப் பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். எல்லா இட்லியும் அட் டைம்ல போடாதீங்க. இந்த மாதிரி போட்டு இப்படி பொரிக்க போட்டுடலாம். ஏன்னா உள்ளே போட்டோம்னா இந்த பேட்டர் வந்துட்டு உள்ளே இறங்கி ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால இந்த பேட்டரில் போட்ட உடனேயும் எடுத்து எண்ணெயில் போட்டுருணும். ஸோ இதை நல்லா டர்ன் பண்ணி 2 சைடும் ஈவனாக பொரிச்சு எடுத்துக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக. பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ரொம்ப வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகாது, கோல்டன் கலராக லேசாக அந்த அங்கங்கே கோல்டன் கலர் தெரியும் போது நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நல்லா கிறிஸ்பியாக ஆயிருக்கும் இது. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். இது மாதிரியே நம்ம எல்லா இட்லியையும் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லா இட்லியும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுடுங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த பூண்டு இஞ்சி இது 2ஐயும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த பச்சை மிளகாய் சேர்த்திருக்கீங்க. ஹை ஃப்ளேம்லேயே செய்யுங்க இந்த டோட்டல் ப்ராசஸும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிடலாம். முட்டைக்கோஸ் ஆட் பண்ணுங்கள். இது வந்துட்டு வெங்காயம் மாதிரியே தான் இருக்கும், முட்டைக்கோஸ் மாதிரியே இருக்காது. இது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த வெங்காயத்தையும் இந்த குடமிளகாவும் சேர்த்திடலாம். இதையும் இதோட சேர்த்து டாஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. வெங்காயமும் குடமிளகாயும் கொஞ்சம் வதங்கட்டும். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக அந்த க்ரன்ச்சோடே இருக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 3 நிமிஷம் வதக்கியிருப்பேன். இப்போ நம்ம இந்த சாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் எடுத்து வச்சுருக்கேன் சோயா சாஸ் சேர்த்திடுங்க. வினிகர் ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோ கெச்சப் உங்களுக்கு இனிப்பாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இன்னும் கொஞ்சம் அதிகம் கூட படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்கிறேன், அதனால் ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் வச்சு ஆட் பண்ண போகிறேன்.
நீங்கள் வந்துட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ. காரம் பிடிக்கும்னா ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக, கொஞ்சம் இனிப்பாக பிடிக்கும்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாஸில் எல்லாமே உப்பு இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் இந்த கார்ன்ஃப்ளவர் கழுவி இதில் விட்டுடலாம். இதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சாஸ் லைட்டாக திக் ஆகட்டும். பாருங்கள் சாஸ் திக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இட்லியை சேர்த்துக்கலாம். இல்லை இதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். என்னோட பேன் கொஞ்சம் சின்னதாக போச்சு, நீங்கள் கொஞ்சம் அகலமான பேன் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இட்லி உப்புமா, அப்புறமேட்டு இட்லி ஃப்ரை அதெல்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். எப்போதும் நார்மலாக அந்த மாதிரி செய்யாமல் ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளோட இட்லியை. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட இட்லி மஞ்சூரியன் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் சொன்னேன் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.